ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என் கூட அரியண்ணா வந்திருக்காரு. ஸோ இந்தியா சாம்பியன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நடந்திருந்துச்சு. முக்கியமாக இந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மொமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ரோகோ, அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு 4வது ஐசிசி டிராஃபி. அண்ட் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். T20 வேர்ல்டு கப் வின் பண்ண உடனே நான் T20 இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேன்னு 3 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ அனௌன்ஸ் பண்ணல, எந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் இல்லை. அண்ட் ரோஹித் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, நான் ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆக போறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஹாப்பி நியூஸை சொல்லிட்டு நான் அப்படியே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு மேட்சா. நான் ஏற்கனவே ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி 2000 இதே நியூசிலாந்து டீம் கூட நம்ம வந்து தோத்தோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அது திரும்ப வந்துட்டு ஜெயிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களும் வந்து 4 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க. நம்மளும் நேற்று வந்துட்டு 4 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் அவங்கள பீட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு மேட்ச் ஓவராலாக. இது எங்கேருந்து பிகின் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய செலக்டர்ஸ் கிட்ட இருந்து நான் பிகின் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒரு புது டெம்ப்ளேட் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு 4 ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பிளேயிங் 11ல் வந்துட்டு ஆட வச்சிருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு சில மேட்சஸ் ஆட வச்சிருக்காங்க. அது மீறி இந்தியாவுடைய டெம்ப்ளேட்ல இது இல்லாத ஒரு டெம்ப்ளேட். அது 4 ஸ்பின்னர்ஸை அதில் வந்துட்டு பேட்டிங் டெப்த் வந்துட்டு நம்பர் 8 வரையும் பேட்டிங் ஆடுற மாதிரி ஒரு ஒரு டெம்ப்ளேட் இதை வந்து கிரியேட் பண்ண அந்த செலக்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இனிஷியலாக வந்துட்டு ஸ்குவாடை பற்றி நம்ம பேசும்போது நம்ம கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக நம்ம திங்க் பண்ணோம். அங்கே வந்துட்டு டியூ கண்டிஷன்ஸ் இருக்கும், அங்கே கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து நல்ல அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். எதனால இந்த மாதிரி ஒரு டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. சிராஜெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு ப்ளேம் பண்ணோம். பட் அவங்க வந்து கண்டிஷன்ஸை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. இதில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் 4 ஸ்பின்னர்ஸ் ஆடுறீங்க. அண்ட் இப்போ இருக்கிற புது ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 11th ஓவர்லேருந்து 40th ஓவர் வரையும் அந்த 30 ஓவருக்கு நீங்கள் அவுட் சைட் தி ரிங் வந்துட்டு வெறும் 4 ஃபீல்டர் தான் நீங்கள் வந்துட்டு வைக்க முடியும். அப்படி இருக்கும் போது வந்துட்டு நீங்கள் ஸ்பின்னர்ஸை நீங்கள் பேக் பண்ணி மிடில் ஓவர்ஸில் ஃபுல்லாக நாங்கள் ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் நம்ம போட போகிறோம்னு நினச்சது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயம். பட் அதை வந்துட்டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு செம்மையாக அடாப்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா உள்ளே இருந்ததுனால நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போட்டதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும், அவ்வளோ டாட் பால்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. ஓகேண்ணா, நாம ஸ்பின்னை யூஸ் பண்ண மாதிரி சேம் நம்ம நியூசிலாந்து டீமுமே முக்கியமா மிச்சல் சாட்னர் ஒரு கேப்டனே ஸ்பின்னரா இருக்கிறப்போ ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வந்த மூவா இருக்கட்டும், பிரேஸ்வெல் அவர் யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், நிஜமா அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அவங்களுமே டிசர்வ் தான் இந்த கோப்பைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பிளே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 250 அவ்வளவுதான் அந்த அந்த டைம்ல தான் இருக்கு சேசிங் அப்படிங்கும் போது இந்தியாவுக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா நான் நிறைய வாட்டி நம்ம இந்த விஷயத்த நம்ம பேசிட்டோம். இந்தியாவுடைய பேட்டிங் லைனப்பை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னா 270 கூட பத்தாது. 300 அடிச்சாதான் இந்தியா வந்துட்டு ப்ரெஷரே ஆவாங்க. அந்த 300 ஸ்கோர் அப்படின்றது போகாத பட்சத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஹர்திக் பாண்டியா வந்துட்டு உங்களுக்கு நம்பர் 7ல் வந்து விளையாடும் போது உங்களுக்கு 30 பால்ஸ் 50 வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு கெட்டபிள் ஸ்கோர் தான் உங்களுக்கு. ஸோ அதனால இந்தியா வந்துட்டு எந்த ஒரு சைட் பீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னாலும் அவங்க டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு 300+ ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பட் பிலோ பார் தான் 250. அதுக்கு ப்ரீவியஸ் மேட்ச் நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியா கூட. ஆஸ்திரேலியா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 265 270 அடிச்சா வந்து இந்தியா வந்துட்டு அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அதுவும் நம்மளுக்கு ஒரு ஈஸி சேஸாக தான் இருந்துச்சு. இதுவும் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேஸ் தான். அங்கங்கே நம்ம விக்கெட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், பட் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக தான் சேஸ் பண்ணோம். ஓகே, ஆனா நியூசிலாந்தோட ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சு. அவங்களோட முக்கியமான பிளேயர் ரச்சின் ரவீந்திரா நல்லாவே ஆடிட்டு இருந்தாரு. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா விக்கெட்டுக்கு அப்புறமா அப்படியே டிப் ஆக ஆரம்பிச்சது அவங்களோட ஸ்கோர். டேரல் மிச்சல் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அது அடிச்சிருந்தாரு. கடைசியில பிரேஸ்வெல் அடிச்ச அந்த 50 இல்லைன்னா அவங்களுக்கு அந்த 251 கூட கிடைச்சிருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பிரேஸ்வெல் அந்த இன்னிங்ஸ்க்கு முன்னாடி எல்லாரும் என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி நான் திங்க் பண்ணது, நம்ம ஈவன் வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு ஒரு 220 230 நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 மூமெண்ட் இருந்துச்சு. பட் பிரேஸ்வெல்லுடைய இன்னிங்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸாக அது அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் ஒரு 250 வரையும் கொண்டு போச்சு. இனிஷியலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அவங்க அந்த ஸ்டார்ட்டை வந்துட்டு அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ஸ்டேட்டாகவே வந்துட்டு இது ஒரு பெரிய மூவ் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, வருண் சக்கரவர்த்தி ஒரு சைடு வந்து நம்மளோட விக்கெட் டேக்கிங் பவுலருக்கு வந்துட்டு ஒரு ஓவர் ஆல்ரெடி வந்துட்டு கொடுத்துட்டாரு. அண்ட் தென் வந்து நம்ம நார்மலாக அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஜடேஜாவும் அக்சர் பட்டேலும் தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்சாக இருந்திருக்காங்க. பட் நேற்று ஸ்டேட்டாகவே வந்து விக்கெட் வேணும் அப்படின்ட்டு திங்க் பண்ண வந்த ஒரு மூமெண்ட்டில் ரிஸ்பின்னரை வந்துட்டு கொண்டு வந்து ரச்சின் ரவீந்திராவுடைய விக்கெட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு டைம்லி விக்கெட் நம்மளுக்கு இந்தியாவுக்கு. அந்த விக்கெட் கிடைச்சதுக்கப்புறமா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அவங்களுடைய ரன் ரேட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7 ரன்ஸ் பெர் ஓவர் அந்த மாதிரி 8 ரன்ஸ் இருந்துச்சு இனிஷியலாக. அண்ட் தென் 7 ரன்ஸ் பெர் ஓவர்
அந்த மாதிரி இருக்கும்போது 15 ஓவர்ஸ் வரையுமே அவங்க ஆல்மோஸ்ட் 6 ரன்ஸ் per ஓவரில் தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆல் ஆஃப் தி சடன் நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு குயிக்காக அந்த ஓவர்ஸ் வந்துட்டு ரன் த்ரூ பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்க்கும்போது அவங்களோட ரன் ரேட் வந்து பிலோ 5 வந்து டிப் ஆனது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஜடேஜாலாம் ஒரு ஓவர் வந்துட்டு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கல. குயிக்கா போட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி bowling பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து. ஓகே, அதே மாதிரி இந்தியாவோட ஸ்பின் அட்டாக் பத்தி பேசிட்டு இருக்கப்போ எல்லாருமே எல்லா ஸ்பின்னரையும் பாராட்டல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா முக்கியமா குல்தீப் யாதவ் இப்போ வரைக்கும் வந்து அவரோட ஃபுல் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? எனக்கு என்னமோ குல்தீப் அவரோட பீக்ல தான் இருக்காருன்னு. ப்ரீவியஸ் மேட்ச் அப்ப இதே கொஸ்டின் நீங்க கேட்டிருந்தீங்க. குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுக்கல, குல்தீப்பை வந்து நம்ம டிராப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுக்க நான் கேட்கல, கேட்டிருந்தாங்க. குல்தீப் யாதவ் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு ஆப்போனன்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் அவருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல. பட் ஆனா அவர் ஒரு சைடு வந்துட்டு அவர் வந்துட்டு ஹோல்ட் பண்ணாரு. பட் நேத்து வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்டா அவர் சைடுல இருந்து நம்மளுக்கு 2 முக்கியமான ஒரு விக்கெட்ஸ் கிடைச்சிருந்தது. ரச்சின் ரவீந்திராவுடைய விக்கெட்டா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன் வில்லியம்ஸனுடைய விக்கெட்டா இருக்கட்டும், அது 2மே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விக்கெட்ஸ் கிடைச்சிருந்தது. குல்தீப் யாதவை பத்தி கண்டிப்பா நான் பேசியே ஆகணும். குல்தீப் யாதவ் வந்துட்டு அவர் கரியர் நம்ம ஆரம்பிக்கும் போது அவர் போட்ட ஸ்பீட்ஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 75, 76 இதுக்குள்ள இந்த ரேஞ்சஸ்ல தான் அவர் வந்து போட்டுட்டு இருந்தாரு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 கிலோமீட்டர் பேஸ் வந்து அவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவர் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு. நேஷனல் கிரிக்கெட் அகாடமில அவர் போய் ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், அவருடைய ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம்ல அவர் பண்ணதா இருக்கட்டும், இப்போ அவருடைய ஸ்பீட் வேரியேஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் பவுலர். அவரால் வந்துட்டு 70லயும் போட முடியும், 85 வரையும் வந்துட்டு அவருடைய ஸ்பீடு வந்து போட முடியும் போது அதுதான் வந்து இங்க வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு ஆப்போனன்ட்டுடைய பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஸோ குல்தீப் வந்துட்டு அவருடைய கரியர்ல அவர் பண்ண ப்ராக்ரஸ், அவர் பண்ண எஃபர்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இங்க வெளியில உட்காந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா நம்ம பார்க்கும்போது அது வந்துட்டு தெரியாது. இன் டெப்தா அவரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அவருடைய கிரிக்கெட்ல அவர் போட்ட எஃபர்ட்ஸ் வந்துட்டு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனா ரோஹித் சர்மா இன்னொரு ரெக்கார்டுமே பண்ணிருக்காரு. டாஸ் 15 மேட்சா டாஸ் ஜெயிக்க மாட்டாரு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல லைக் நேத்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட் டாஸ் டு லூஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதே வென்யூல வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு 250 மட்டுமே அடிச்சு நம்ம வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணோம். ஸோ நியூசிலாந்து வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சேஸ் பண்றதுக்கு வந்துட்டு பயப்படுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் தான் பேட்டிங் ஆட போறாங்க. பட் நியூசிலாந்தோட மைண்ட்ல வந்து இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கும். ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு பார் ஸ்கோர் அடிச்சு இந்தியா வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு எது வந்துட்டு ஒரு கரெக்டான டார்கெட் இந்தியாவுக்கு செட் பண்றதும் அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பா தெரியும் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ரோஹித் சர்மாக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலாமா போலிங் போடலாமா அப்படின்ட்டு. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இல்லாம நியூசிலாந்து வந்து பேட்டிங் ஆடினது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ கேஎல் ராகுல் 140 ஆவரேஜ்ல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஆடி இருக்காரு. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அவர் வந்து நிறைய பேர் வந்து திட்டினாங்க. பட் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஃபைனல்லையும் நல்லா ஆடி இருந்தாரு. அண்ட் ஓவரால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட்ல முடிச்சுட்டு போயிருந்தாரு. ஸோ அவரோட இன்னிங்ஸ் ஃபைனல் எவ்வளவு முக்கியமா இருந்துச்சு? நம்ம சேனலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து கேஎல் ராகுலை பத்தி நான் கொஞ்சம் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்ல கூட என்ன திட்டி இருக்காங்க. என்ன விளையாடுறாரு இவருக்கே இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட்டர். நீங்க வந்துட்டு பேட்டிங் ஆர்டர்ல நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு ஓப்பனிங், நீ நாளைக்கு மிடில் ஆர்டர், நாளைக்கு நீ ஃபினிஷர் அப்படின்லாம் ஒரு பிளேயரால விளையாட முடியுதுன்னா அதுக்கு எந்த லெவல் ஆஃப் டெம்பர்மெண்ட் தேவை அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த டெம்பர்மெண்ட்டுக்கு மேல வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. மேட்சுக்கு முன்னாடி நியூ பால்ல விளையாடணும்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. அதே மாதிரி வந்துட்டு நீங்க 1 டவுன் 2 டவுன் விளையாடணும்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. இந்த மாதிரி நீங்க ஃபினிஷர் ரோல் நீங்க விளையாடணும்னா அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. இந்த மாதிரி இவ்வளோ விஷயம். அதுவும் இல்லாம கீப்பிங் வந்துட்டு எவ்வளோ ஒரு பர்டனான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஸ்ட்ரகிள் தான் பண்றாரு கீப்பிங்ல. பட் அது எல்லா ஹர்டல்ஸையும் மீறி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஎல் ராகுல்ன்ற மெட்டீரியல் வந்து இப்போ வந்து அவர் ஷேப் அவுட் ஆயிட்டு இருக்கிறது வந்துட்டு தோனி வந்து நம்மளுக்கு ஒரு டைம்ல வந்து கீப்பிங்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரில்லியன்ஸ் நம்மளுக்கு காமிப்பாரு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு ஒரு கூல் ஹெட் அப்படின்னு நம்ம தோனி இருக்காரு, நம்மளுக்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு கேஎல் ராகுல் வந்துட்டு ஒரு கூல் ஹெட், ஒரு டெம்பர்மெண்ட் வைஸ் வந்துட்டு ரொம்ப காமா ஓகே இந்த டைம்ல எனக்கு 6 அடிக்கணும்னா ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து என்னால 6 அடிக்க முடியும். ஒரு பவுண்டரி தேவைன்னா என்னால வந்துட்டு இப்போ பவுண்டரி அடிக்க முடியும். இல்ல நான் நர்ச் பண்ணி ஒரு 50 பால் 60 பால் ஆடணும் அப்படின்னாலும் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்துட்டு கேஎல் ராகுல். கண்டிப்பா வந்துட்டு தோனியுடைய ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்துட்டு அந்த பிளேஸை வந்துட்டு இப்போ கரெக்டா வந்துட்டு அவர் கான்குவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.
ஆனா அப்படியே இந்தியாவோட பேட்டிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் 2024 வந்து விராட் கோலி ஆடவே இல்லைனாங்க. ஃபைனல்ல வந்தாரு, மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு, வின் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. சேம் அது ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல பண்ணியிருந்தாரு. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பெரிய நாக்கு அமையாமலே இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் வந்து ஓப்பனிங்ல அவர் கொடுத்த அந்த ஓப்பனிங் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க ரோஹித் சர்மாவோட அந்த இன்னிங்ஸ். ஏன்னா அவர் அதை கொண்டு போய் தட்டி தட்டி செஞ்சுரி கூட அடிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. இன்னிங்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு இன்னிங்ஸ். பட் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து அவர் தட்டி தட்டி 100 அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவுட் ஆன அந்த ஒரு மூமெண்ட்டா எனக்கு ரோஹித் சர்மா வந்துட்டு பெரிய செஞ்சுரிஸ் அடிச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மாவுடைய கேலிபருக்கு 70 கூட நான் வந்து ஹாப்பி ஆக மாட்டேன். Okay. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர். பட் அவர் கொடுக்குற ஸ்டார்ட்ஸா நீங்கள் ஆப்போனண்ட்ல வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வெப்பன் அப்படின்னு இருக்கும்போது அவங்கள டோட்டலாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நம்ம அந்த 2020 வேர்ல்ட் கப்லேயே நம்ம பார்த்தோம். மிச்சல் ஸ்டார்க்கு ஒன்றுமே இல்லாமல் அடிச்சிருப்பார் அவர். அந்த மாதிரி அவங்க டீமுடைய பிரைம் பவுலர்ஸை வந்துட்டு நம்ம டீமுடைய கேப்டன் அடிக்கும் போது பேட்ஸ்மேன் டு ஃபாலோ. இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமுடைய நர்வ்ஸ் வந்துட்டு அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுக்கோம். ஓகே, அந்த விக்கெட்டை வந்துட்டு நம்மளால ஈஸியாக பேட்டிங் ஆட முடியும்ன்ட்டு அடுத்து வர பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு அவர் வந்துட்டு க்ளீனாக வந்து அவர் கொடுக்குறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 250 மாதிரி ஒரு ட்ரிக்கியான சேஸில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளையிங் ஸ்டார்ட் இவர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறமா வந்து நடுவில் ஒரு 2 விக்கெட் போச்சுனாலும் வர பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஒரு 10 பால் 20 பால் அவங்க ஆடினாங்க அப்படின்னா கூட இந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படின்றத வந்துட்டு யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸாக. பட் நீங்கள் அவரை அது வந்துட்டு அவருடைய விக்கெட்டை பெருசாக நினைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஒரு தாட் மட்டும் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து போய் அவர் இன்னும் வந்துட்டு பெரிய இன்னிங்ஸ் வந்துட்டு அவர் விளையாடக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எல்லாருமே ரோஹித் சர்மாவுடைய ஃபிட்னஸ்னால தான் அவர் இப்படி விளையாடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. பட் டெஃபினட்டாக அது கிடையாது. ரோஹித் சர்மா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்துட்டு வெறும் ஸ்லிப்பில் அந்த மாதிரி எங்கன்னா நின்று உப்பேத்திட்டு அவர் வந்துட்டு போக மாட்டாரு. ஃபீல்டில் அவருடைய எஃபெக்ட்ஸ் அவர் வந்துட்டு கொடுக்க தான் செய்கிறாரு. இன்னமும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு டைவ் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா டைவ் அடிக்கிறாரு. ஸோ ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய கன்சர்ன் இருக்கிற மாதிரி தெரியல. பட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவரும் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ எப்படி பிரெண்டன் மெக்கலம் வந்துட்டு நியூசிலாந்துக்கு வந்துட்டு அவருடைய கரியரை முடிக்கும் போது அவர் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு அவர் போனார். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு லெகசியை வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த கிரிக்கெட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா எஸ்பெஷலி வந்துட்டு 2020 ஃபார்மேட்டும் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்டும் இந்தியா விளையாடுறது வந்து மற்ற எல்லா டீமுக்கும் மேலே கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்துட்டு விளையாடுற மாதிரி இருக்குது. திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அப்ரோச். பட் ஸ்டில் ரோஹித் சர்மா வந்து அவர் இன்னொரு 2 இயர்ஸ் இப்போ வந்து அவங்க ரிட்டையர் ஆகலை அப்படின்றத நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு ரிட்டையர் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய பிளான்ஸில் வந்துட்டு அடுத்த வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கான ஒரு பிளான் அவங்ககிட்ட இருக்கும். ரோஹித் சர்மா கிட்டேயும் சரி, கோலி கிட்டேயும் சரி. அப்படி இருக்கும் போது ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நம்ம இன்னொரு 10 to 12 செஞ்சுரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு 2 ஃபுல் சீசன் அவர் விளையாண்டாரு அப்படின்னா. ஓகே, 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவார் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க ஃபீல்டிங் பத்தி பேசுறப்போ தான் ஒரு பிளேயர் ஞாபகம் வந்தார் எனக்கு. இவரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். கிளென் பிலிப்ஸ். அவரால் மட்டும்தான் அந்த மாதிரி கேட்செல்லாம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பறந்துட்டே தான் இருக்காரு. முக்கியமா கில்லு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்க கனவுல மண்ணள்ளி போட்டது வந்து அந்த பிலிப்ஸ் தான். ஸோ அந்த கேட்சை பத்தி சொல்லுங்க. இல்ல அந்த ஷார்ட் பேட்ல பட்டோன்னே 4 அப்படின்னு அதுக்கப்புறமா ரவி சாஸ்திரி வந்துட்டு வாயை கூட முடியல. தி பால் இஸ் ஆன் தேர் அப்படின்ட்டு வாட் அ பிரில்லியன்ட் கேட்ச் அப்படின்னாரு. அந்த உண்மையிலே சொல்றேன், அது எதனா ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி சிஜி பண்ண மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபீல்டு இருந்தது அப்படின்றத தவிர அந்த இடத்துல இப்போ இருக்கிற கரண்ட் பிளேயர்ஸ்ல அவரை தவிர வேற யாரும் அந்த கேட்ச் எடுத்திருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேட்ச் அது. பால் பறந்துச்சு. அந்த ரியாக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸில் ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்துட்டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். அது ஒரு செகண்ட் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள அவர் அந்த கேட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல ஜேமிசன் இருந்து அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேபி அது ஈஸி கேட்சா இருந்திருக்கலாம் அவர் ஹைட்டுக்கு. பட் பிலிப்ஸ் ஹைட்டுக்கு வந்து அது ஜேமிசன் இருந்திருந்தாருன்னா கூட அது கிரிக்கெட்ல நம்ம நிறைய நம்ம சொல்லுவோம். அந்த பால் டிராவல் ஆன அந்த ஃபாஸ்ட் அவங்க இருந்த டிஸ்டன்ஸ் அண்ட் தென் வந்து ஜேமிசன் இருந்திருந்தா கூட அந்த பால் டிராவல் ஆன ஃபாஸ்ட் ஆக்வர்ட் பொசிஷன்ல தான் அவர் இருந்திருப்பாரு. எடுத்திருப்பாரான்றது சொல்ல முடியாது. அது உண்மையிலே சொல்ற ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் அது. ஓகே, ஃபீல்டிங்காக மட்டுமே ஒரு பிளேயரை நீங்க எடுத்து டீம்ல வைக்கணும்னா அது கண்டிப்பா பிலிப்ஸா தான் இருக்கும். வெறும் ஃபீல்டிங்ல மட்டும் அவர் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்றாரு. அவர் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கீப்பர். அவர் கீப்பிங் இல்ல, அவருடைய ஃபீல்டிங் பிரில்லியன்ஸ்க்காக நீங்க ஃபீல்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போர்டு கேட்கும்போது சரி ஃபீல்டிங் பண்ணாரு. நான் வெறும் ஃபீல்டிங் மட்டும் பண்ணிட்டு போகல,
போலிங் வந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஸ்ல வந்து சும்மா போலிங் ட்ரை பண்ணி அங்கிருந்து வந்து மேட்ச்க்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தாருன்னா ஒரு 68 ஓவர்ஸ் இந்தியா டெஸ்ட் போட்டுறாரு. சீரிஸ் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் நேத்து மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அவரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்துட்டு அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. நேற்று அவருடைய இன்னிங்ஸா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நியூசிலாந்துனால வந்து பவுண்டரிஸா அடிக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு 6 ஒரு 4 அந்த மாதிரி வந்து அடிச்சிருந்தாரு. அண்ட் அகைன் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு ஒரு டைம்லி விக்கெட். கிளென் பிலிப்ஸ் சப்போஸ் நேற்று அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி எடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா மேபி நம்ம ஸ்கோர்ல வந்துட்டு இன்னொரு 10-15 ரன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துருந்துருப்போம். ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அது ஸ்ரேயஸ் ஐயருக்கோ இல்ல அக்ஷர் பட்டேலுக்கோ போயிருக்கலாங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினது வந்து ஒரு குட்டி குட்டி நாக்ஸா இருந்தாலுமே அது ரொம்ப குரூஷியலான ஒண்ணு, டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரருமே அவர் தான். சோ இது ஏன் ரச்சின் ரவீந்திராவுக்கு போச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சொன்ன 2 இந்தியன் பிளேயர்ஸுமே வந்து டிசர்விங் கேண்டிடேட் தான். அண்ட் அகைன் வருண் சக்கரவர்த்தி ஒன் ஆஃப் தி கண்டிப்பா. டிசர்விங் கேண்டிடேட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விளையாடல இருந்தாலும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தி டேபிள்ல வந்து அவர் விக்கெட் டேக்கர்ஸ்ல பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 3 மேட்ச்ல 9 விக்கெட்டுங்கிறதெல்லாம் விக்கெட் டேக்கர்ல இருந்தாரு. வெறும் போலிங் ஆவரேஜ் மட்டும் பார்க்காதீங்க. ரன்ஸ் பர் ஓவர் அவர் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அண்ட் விக்கெட்ஸ் அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான விக்கெட்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாலும் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு அந்த லேடர்ல வந்து இருந்தார். பட் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் நேற்று கிடைக்காம போனதுக்கு சப்போஸ் நேற்று ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு 70-80 ஆடி மேட்சை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஐயர் அவுட் ஆன அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்ல தான் அவர் வந்து அவுட் ஆனாரு. அக்ஷர் பட்டேலும் நேத்து அந்த நாக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா மேபி அவருக்கு வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு டிசர்விங் கேண்டிடேட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவரும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடல. அதுக்கப்புறமா உள்ள வந்து போலிங்லயும் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் தென் போலிங்கும் வந்துட்டு அவர் டைட்டா வந்து போட்டிருந்தாரு. வெறும் பேட்டிங் மட்டும் கிடையாது, போலிங்கும் அவர் வந்து டைட்டா போட்டிருந்தாரு. அண்ட் ஒரு எமர்ஜிங் கிரிக்கெட்டர் அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்துட்டு இன்னும் அவர் வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். நல்ல ஒரு கிரிக்கெட்டர் வந்து இன்டர்நேஷனல் சர்க்கியூட்க்கு வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அவர் கொடுத்ததுல எனக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஆதங்கம் எதுவும் கிடையாது. பட் இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து டிசர்விங் கேண்டிடேட் தான் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ்க்கு. ஓகேண்ணா. சோ அதே மாதிரி இப்போ ஐசிசி ஈவெண்ட்ல வந்து ரீசெண்டா இந்தியா கொடுத்துட்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருப்பாங்க. லாஸ்டா வந்து இந்தியா 24 ஐசிசி மேட்சஸ்ல வந்து லிமிடெட் ஓவர் ஃபார்மட்ல தோத்தது வந்துட்டு வெறும் அந்த ஒரே ஒரு அகமதாபாத் மேட்ச் மட்டும்தான். அதை தவிர்த்து எல்லா மேட்சுமே வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒன்னு வந்து லோ ரிசல்ட் 2024 T20 வேர்ல்டு கப்ல, மற்றபடி எல்லாமே வின் 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா சக்சஸ்ஃபுல்லா ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல ஃபைனல்ல 4வது வாட்டி இந்தியன் டீமை கூட்டு வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம திரும்பவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி 4 டைட்டில் இப்போ அவர் பேர்ல மட்டுமே இருக்கு. 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வச்சிருக்காரு, T20 வேர்ல்டு கப் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் 2007 அவர் பேர்ல இருக்கு. அண்ட் விராட் கோலி கிட்ட 2011 ஓடிஐ வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப் 2024 சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2 இருக்கு. ஸோ 2 பேருமே 4 டைட்டில்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ரோக்கோ காம்போ எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா இந்தியா டீமோட இந்த சக்சஸ்க்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இந்தியா டீமுடைய இந்த சக்சஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய டொமஸ்டிக் ஃபார்மட். நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆஃப்டர் போஸ்ட் மேட்ச் வந்து எந்த பிளேயர் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு கரெக்டான ஞாபகம் இல்லை. நம்மளுடைய டொமஸ்டிக் ஃபார்மட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற எந்த கண்ட்ரிலையுமே வந்துட்டு அத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் வந்து கிடையாது. இந்தியாவில் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் இருக்கு. இந்தியாவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம்ல இருந்து ஒரு நேஷன்ல இருந்து 2 டீம் வந்து வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இப்போ டாப்ல வந்துட்டு இருக்கிற ரேங்கிங் படி வந்துட்டு இந்த டீம்ல வந்து டேரக்டா குவாலிஃபை ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்த வந்துட்டு ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து குவாலிஃபயர்ஸ் வந்து விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னா கூட இந்தியானால இன்னும் 2 டீமும் வந்துட்டு குவாலிஃபை கொண்டு போக முடியற அளவுக்கு டீம்ஸ் வந்து நம்ம வச்சிட்டு இருக்கோம். அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு அந்த டாப் 12ல வந்து ஒரு 3 டீமா இந்தியா போச்சு அப்படின்னா கூட கம்பீட் பண்ற அளவுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு. பெஞ்ச்ல இந்த மேட்ச் உட்கார்ந்து இருந்த பிளேயர்ஸ் பாருங்க. ரிஷப் பண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஞ்ச் பிளேயர், வாஷிங்டன் சுந்தர் உங்களுக்கு ஒரு பெஞ்ச் பிளேயர், அஷ்தீப் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஞ்ச் பிளேயர். இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ன லெவல்ல உங்களுக்கு இருக்கு. இந்தியாவுடைய கிரிக்கெட் வந்து லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்தியா வந்து வச்சிருக்காங்க. நீங்க அது வந்துட்டு அண்டர் 19 ஃபார்மேட்ல வந்து நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். இந்தியாவுடைய அண்டர் 19ல வந்து நம்மளுடைய சக்சஸ் ரேட் வந்துட்டு ரொம்ப பேர் மினிமம் செமிஃபைனல் வரையும் வச்சு இந்தியாவோட அண்டர் 19 டீம் வந்து நம்மளுக்கு போயிருது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய கோர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இந்த ரோக்கோ காம்பினேஷன் வந்துட்டு எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த சீசன்ல அவங்க வந்து ரிட்டையர் ஆகல அப்படின்னா
கண்டிப்பா இந்த பிளான்ஸ் வந்துட்டு 2027 வேர்ல்ட் கப் வரையும் இவங்க 2 பேரும் விளையாடுவாங்க அப்படின்றதுதான். ஏன்னா நீங்க ஒரு புது கேப்டனை நீங்க கொண்டு வர போறீங்க. ஒரு புது டீம் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு கரெக்டான டைம் அவங்க 2 பேருமே வந்து வெளியில போயிட்டு இருக்கிறதுக்கு. பட் இவங்க 2 பேருமே வந்துட்டு வெளியில போகல. அண்ட் எஸ்பெஷலி கோலியுடைய ஃபார்ம் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா விளையாண்டுகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கோலி ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்துட்டு ரொம்பவே நல்லா விளையாண்ட மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு இப்ப ரிட்டயர் ஆகல அப்படின்னா, 2027 வேர்ல்ட் கப்க்கு அப்புறமா தான் இவங்க ரிட்டயர் ஆவாங்க அப்படின்றது என்னுடைய பிரெடிக்ஷன். ஓகே. அதான் நான் நல்ல நியூஸோட ஆரம்பிச்சேன். நீங்களும் நல்ல நியூஸோட தான் முடிச்சிருக்கீங்க. நாங்க 2 பேரும் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை செம்மையா என்ஜாய் பண்ணோம். நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா தவிர இன்னொரு டீம் வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது எந்த டீமா இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா ஹோஸ்டிங் நேஷன் பாகிஸ்தான் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அண்ட் அடுத்த வீடியோ நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.